வணக்கம் கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ராய் வந்து முழு ராயில் கண்ணு நம்ம இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சத்தானது கண்ணு. இது முழு ராய் அரைச்ச மாவை விட நம்ம முழு ராயில் வந்து இட்லி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்கண்ணே. இதில் வந்து 1.5 கப் ராய் எடுக்கணுங்கண்ணே. இப்போ 1 கப் எடுத்திருக்கேன். ஒன்றரை கப்பு ராய் எடுத்துக்கலாம். அடுத்தது 1 கப்பு வந்து நம்ம நார்மலாக இட்லி காட்டுவோம் இல்லைங்கண்ணே, அந்த அரிசி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். இதே கப்பில் உளுந்து வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாம். உளுந்து இதே அளவுங்கண்ணே. அடுத்தது 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சு அரைக்கணுங்கண்ணே. நல்லா 6 தடவை கழிஞ்சு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்கண்ணே. 6 மணி நேரம் ஆகணுங்கண்ணே. ஏன் நல்லா கழுவணுன்னா அந்த ராயிலெல்லாம் மண் இருக்குங்கண்ணே, சின்ன சின்ன மண் இருக்குது, நமக்கு தெரியாது. அதனால் நல்லா கழிஞ்சிக்கலாம். ஊறட்டுங்கன்னு பார்க்கலாம். பாருங்கண்ணே, நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதே தண்ணியை ஊற்றி ஆட்டலாங்கண்ணே. தண்ணி நல்லாயிருக்கு, இதில் சத்து நிறையா இருக்குது. நம்ம இதே ஊற்றி ஆட்டி கிரைண்டரில் ஆட்டிட்டு வந்துடலாம். பாருங்கண்ணே, நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதே தண்ணியை ஊற்றி ஆட்டலாங்கண்ணே. தண்ணி நல்லாயிருக்கு, இதில் சத்து நிறையா இருக்குது. நம்ம இதே ஊற்றி ஆட்டி கிரைண்டரில் ஆட்டிட்டு வந்துடலாம். மாவு நல்லா ஆடுற போதே வந்து எப்பவுமே இட்லிக்காகட்டும், ஆப்பத்துக்காகட்டும், தோசைக்காகட்டும், ராய் இட்லி எதுக்குமே வந்து ஆடுற போது கல்லுப்பு போட்டுருங்கண்ணே. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டி வச்சுருங்க. நல்லா புளிக்கட்டுங்கண்ணே. 6 மணி நேரம் ஆகணும். அப்புறமா பார்க்கலாம். பாருங்கண்ணே, ராய் மாவு இட்லி காட்டி வச்சோம்லங்கண்ணே, நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு. நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா புளிச்சிருச்சு பாருங்கண்ணே. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நாம் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். அளவாக எடுத்து சின்ன சின்னதாக ஊற்றுங்கண்ணே. மெதுவாக ஊற்றுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணே. இது அடிக்கடி சேர்த்திக்கிங்க. இது அதே மாதிரி எல்லா இட்லியும் ஊற்றிக்கலாம். பாருங்கண்ணே, இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே சாம்பார் இப்படி ஊற்றி சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.